உலகெங்கும் உள்ள ஜி தமிழ் நேயர்களுக்கு காலை வணக்கம். நம்ம தினந்தோறும் ஒரு மூலிகை மருத்துவம் பார்த்தோம். அந்த மூலிகை எல்லாம் அடையாளம் தெரியலன்னு சொல்லி நிறைய நபர்கள் கடிதம் எழுதி நம்ம நிலையத்துக்கு அனுப்புனதால முதல் முறையாக நம்ம இப்போ வெளியில் வந்திருக்கோம். வெளியில் முதல்ல இந்த ஆலமரத்து அடியில் உட்காந்து நம்ம மருத்துவத்தை பேச போகிறோம். இந்த ஐயனார் தெய்வத்தினுடைய துணையும் அந்த கன்னிமார்களுடைய துணையோடும் காவல் தெய்வங்களுடைய சின்ன கருப்பு பெரிய கருப்பு துணையோடும் சேர்ந்து நான் இந்த மருத்துவத்தை பேசுகிறேன். ஆண்களுக்கான அணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருச்சுன்றாங்க. ஆண்களுக்கு அணுக்கள் எண்ணிக்கை குறைஞ்சிருக்கு அப்படின்னா எந்த அணுக்கள் எண்ணிக்கைன்னா அவங்களுக்கு குழந்தை பிறக்கும் வாய்ப்பே இல்லாமல் இருக்கிறதால அவங்களுக்கான இந்த ஆலம்பழம், இந்த ஆலம்பழத்தை நம்ம மருத்துவத்துக்கு பயன்படுத்துகிறோம். இந்த ஆலமரத்தினுடைய பழங்கள் ரொம்ப சின்னதாக இருக்குது. சின்னதாக இருக்கிறதுக்கு காரணம் இது 100 வருஷத்துக்கு மேலே இருக்கும். இந்த மரங்கள் மரத்தினுடைய உயரத்தை பார்த்தாலே தெரியும். குறைந்தது ஒரு 200 அடி உயரமாவது இருக்குது இந்த மரம். இந்த மரத்தில் இருக்கிற விழுதுகள் அவ்வளவு பலமானது. இதனுடைய விதைகளோ சின்ன விதைகள், ஒரு அணுவளவுன்னு சொல்லுவோம்ல, கடுகுல 10ல் 1 பங்கு தான் இருக்கும் இதனுடைய விதைகள். இந்த விதைகள் நமக்கு சாப்பிடும்போது அவ்வளவு நன்மையை செய்யுது. விதை கடுகளவு விட 10ல் 1 பங்கு இருந்தாலும் மரத்தினுடைய அளவு பார்த்தீங்கன்னா எவ்வளவு பெருசு. ஒரு அரசன் போர் படையை நிறுத்துற அளவுக்கு இருக்கும் ஒரு ஆலமரத்தினுடைய நிழல். அதனால தான் சொல்லுவாங்க, ஒரு ஆலமரத்து நிழலில் போய் அண்டி இருந்தோம்னா ஒரு பாட்டத்து மழையை தாங்கும். நீங்கள் இருந்து சாயந்தரம் வரைக்கும் இருந்தாலும் அது வெயிலை தாக்கக்கூடியது. வெயில் இல்லாமல் குளிர்ச்சியாக்கும். இது கீழே உட்காந்தாலே அவங்களுக்கு அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அது மட்டும் இல்லை, இந்த பழத்தை தினந்தோறும் ஒரு 10 பழம் எடுத்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த 10 பழம் சாப்பிட சாப்பிட அணுக்கள் எண்ணிக்கை 100 மடங்கு கூடும். இதை எடுத்து லேசாக சுத்தம் செஞ்சு நேரடியாக சாப்பிட்டாலே போதும். அந்த முறையில் சாப்பிட்டு வந்தோம்னா இது நம்மளுடைய அணுக்கள் எண்ணிக்கையை கூட்டும். இது மேலே இப்போ எவ்வளவோ கிளி, குயில், காகம், பருந்து, மைனா எல்லாம் மேலே இப்போ கத்திக்கிட்டு இருக்கு. ஏன்னா இந்த பழங்களை அதிகமாக சாப்பிட்டுக்கிட்டு இருக்காது. இதை சாப்பிட்றதால அதுங்களுக்கு இனப்பெருக்கம் அதிகமாகுது. அதுங்களுக்கு அதனுடைய எண்ணிக்கை அதிகரிக்குது. இந்த அதிகரிக்க அணுக்களுடைய எண்ணிக்கை அதிகரிக்கும் போது குருவிகளும் பறவைகளும் நீடோடி வாழ்றதுக்கு காரணம் இந்த ஆலமரம், அரச மரம், அத்தி மரம், இச்சி மரம் இதுதான். ஏன்னா மீதி எல்லாத்துலேயும் இன்னைக்கு ரசாயன உரம் சேர்ந்துருச்சு. ரசாயன உரம் சேராததால இதை சாப்பிட்டு அதிலிருந்து தப்பிச்சு வருது. ஏன்னா ரசாயன உரம் சாப்பிட்டு ஒவ்வொருத்தருக்கும் இந்த அணுக்கள் இறந்து போயிடுது. அவங்களுடைய கிட்னியில் உப்பு படியுது. அதெல்லாம் இந்த பழத்தை சாப்பிட்ற கிளி, குயில், பறவை, மனிதர் யாருக்குமே அது இருக்காது. இதை சாப்பிட சாப்பிட அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கணும்னா இது போல 100-150 வருஷத்து மரத்தினுடைய பழத்தை சாப்பிடணும். நிறைய கிராமங்களில் ஆலமரத்தை வெட்டிட்டாங்க. அது பெரிய தவறு. ஏன் கோயிலில் ஆலமரம் வைக்கிறாங்கன்னா யாருமே வெட்டக்கூடாதுன்றதுக்காக வேண்டிதான். இதனுடைய வேர்கள் குறைந்தது ஒரு 5 கிலோமீட்டர் போகும். தண்ணி எங்கே இருக்கோ அங்கே போயிருக்கும் வேர். மரம் இங்கே தான் இருக்கும், வேர் போயிருக்கும். அது இந்த நடு குளத்துக்கு போயிருக்கும். அதனால தண்ணியினுடைய தேவையை அது எடுத்து அது உறிஞ்சி குடிக்கக்கூடியது. இதனுடைய வேரை நீங்கள் எடுத்து லேசாக வெட்டிட்டு இப்படி தூக்கி பிடிச்சிங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி அதில் நிறைஞ்சிரும். ஏன்னா வேரில் எந்த நேரமும் தண்ணி இருக்கும். அதனால் இது எப்பயுமே ஈரச்சத்தை வாங்கி இந்த மரம் வளர்றது. எவ்வளவு பஞ்ச காலத்துலேயும் இதுக்கு காய்ச்சல் இது காஞ்சி போயிருக்குன்னு சொல்ல முடியாது. இலை உதிர் காலத்தில் இலை உதிருமே தவிர மரங்களுடைய செழிப்பு தன்மைக்கு என்னைக்கும் குறையாது. யாருக்கு எப்போ எங்கே தேவையோ அந்த இடத்துல வேர் போகிற மாதிரி நம்மளுடைய உடலில் உள்ள அனைத்து பாகத்திலையும் இதனுடைய ஆலமரத்தினுடைய பழங்கள், இந்த பழங்கள் அளவு பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்னதாக இருக்குது. ரொம்ப ஏன் சின்னதாக இருக்குன்னா இதெல்லாம் 100 வருஷத்து பழங்கள், 100 வருஷத்து மரம். இல்லைன்னா இதை விட பெரிய அளவில் தான் இருக்கும். புதுசாக இருக்கிற ஒரு 20 வருஷத்து மரத்துலலாம் நெல்லிக்காய் அளவில் இருக்கும் ஆலம்பழம். ஆனால் இது பார்த்தீங்கன்னா பட்டாணி அளவுக்கு, பட்டாணியோட கொஞ்சம் பெருசாக இருக்குது. இந்த மரத்துக்கு அந்த மரத்தில் இதை விட சின்னதாக இருக்குது. ஆனால் இதை விட அது ஒரு 30 வருஷம் முந்தின மரம். அப்போ அதுதான் பெரிய மரம். அதுக்கு அடுத்த மரம் இது. அதனால் இந்த பழங்களை சாப்பிட சாப்பிட அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். இது பெண்கள் சாப்பிட்டாலும் தவறில்லை, அவங்களுக்கும் ரொம்ப நல்லதை செய்யும். இது ஆண்களுக்கு அதிக அளவு அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கிறதுல இது ஒரு சிறந்த இது. ஆலம் விதைகளை சாப்பிட்டால் அது அவங்களுடைய உடலுக்குள்ள இருக்கிற உள் உறுப்புகளில் போய் இது சேர்ந்து அவங்களுடைய அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அணுக்கள் எண்ணிக்கையை அதிகரிக்க அதிகரிக்க
அவங்களுக்கு வந்து குழந்தை இல்லைன்ற வாய்ப்பே கிடையாது. ஆண்களுக்கான அனைத்து வகையான உள்ள உறுப்புகள்லையும் சரி செஞ்சு அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். இந்த அதிகரிக்க அவங்களுக்கு வந்து உடல் பலம் கூடும். நம்ம சொல்லுவோம் ரத்தம் குறைஞ்சிருக்கு, ஹீமோகுளோபின் குறைஞ்சிருக்கணும், அதெல்லாம் இருக்காது. இதை சாப்பிட ரத்தமும் அதிகமாயிடும், பலமும் அதிகமாயிடும். எப்படி ஆலமரத்தினுடைய பாகம் அடிப்பாகம் எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கோ அது மாதிரி உடலினுடைய வலிமை அதிகமாகும். இதனுடைய வேர்கள் விழுதுகள் தான் விழுதுகள் வந்து மகனுக்கு சமமானது. எப்படி ஒரு மகன் வந்து தகப்பனை கீழே விழுந்துட்டா அவனை தாங்கி பிடிக்கிறானோ அதே மாதிரி தான் இந்த ஆலமரத்தினுடைய விழுதுகள் வந்து இந்த மரத்தை சாய விடாம தாங்கி பிடிக்கிறதுக்கு தான் இந்த விழுதுகள் தொங்குது. அப்போ ஒவ்வொரு மகனும் அந்த ஆலம் விழுது போல் இருக்கணும். ஒவ்வொருவரும் இந்த மருத்துவம் கத்துக்கிட்ட அத்தனை பேரும் இந்த ஆலம் விழுது போல் அடுத்து இந்த மருத்துவத்தை வேறு ஊண்ட வேண்டும். வேறு ஊண்டதான் நம்ம தமிழ் மருத்துவமான இந்த பாரம்பரிய மருத்துவம் உலகம் முழுவதும் போகும். உலகம் முழுவதும் போனோம்னா இந்த ஆலம் விழுது போல், ஆலம் விழுது ஒரு விரல் தண்டி தான் இருக்கு, பிடிச்சி தொங்கி பாருங்க, 100 கிலோ வெயிட்னாலும் அது அறுந்து போகாது. ஏன்னா அதுக்கு வந்து அவ்வளவு பலம். ஏன்னா மக்கள் வந்து இந்த மாதிரி கத்துக்கிட்டவங்க இந்த ஜி தமிழ்ல இருந்து கத்துக்கிட்ட ஒவ்வொரு மருத்துவமும் ஒரு ஆலம் விழுது பலம் போல இருக்கணும். இந்த ஆலம் விழுதினுடைய பயன்கள் வேற சொல்றேன். இது ஆலம் பழத்தினுடைய பயன்களை இப்ப சொல்லிக்கிட்டு இருக்கேன். இந்த மரத்துல இலை, காய், பழம், நமக்கு வேர், விழுது எல்லாமே மருத்துவ பலன். இதனுடைய வேரை வெட்டக்கூடாது, பட்டையை வெட்டக்கூடாது. ஏன்னா இதெல்லாம் அழிஞ்சு போற தருவாயில் இருக்கு. ஏன்னா எங்கேயோ ஒரு ஊர்ல தான் ஆலமரம்லாம் பார்க்கணும். எல்லா ஊர்லயும் இருந்த ஆலமரத்தை நிறைய வெட்டிட்டாங்க. அதனால இருக்கிற மரத்தை காப்பாற்றணும்னா பட்டைகளை எடுக்காம மருத்துவம் செய்யணும். அப்போ அந்த இலையிலேயே கிடைக்குது மருத்துவம். இப்போ நம்ம பழத்துல எடுத்திருக்கோம். இந்த பழத்தை எடுத்து ஒரு 10 பழம் எடுத்து ஒரு 100 மில்லி ஆட்டுப்பாலில் சேர்த்து சாப்பிட்டு வந்தா 48 நாள்ல அவருக்கு அணுக்கள் எண்ணிக்கை எவ்வளவு 40 மில்லியன் இருக்குன்னு சொல்றாங்க. அது 90 மில்லியனுக்கு போயிடும் 48 நாள்ல. 60 மில்லியன் இருந்தாலே அவங்களுக்கு குழந்தை பிறக்கிற வாய்ப்பு கிடைக்கும். இது வந்து 90 மில்லியன் வரைக்கும் கொண்டு போய் சேர்க்கும் இந்த ஆலம் பழத்தினுடைய விதைகள். இந்த விதைகள் சிறுசு, ஆனா வீரியம் பெருசு. எப்படி அதனுடைய விதைகளை காக்கைகளும் குருவிகளும் மைனாக்களும் சாப்பிட்டு போய் எச்சமா இட்டதுக்கு அப்புறம் அந்த விதையிலிருந்து முளைத்த மரங்கள் பாரு எவ்வளவு பெருசு. ஆனா பனங்கொட்டையை பாருங்க, பனம்பழத்தினுடைய விதையை பாருங்க, பனங்கொட்டை இவ்வளவு பெருசு இருக்கும். அந்த மரத்தடியில ஒரு ஆள் கூட நிழல்ல உட்கார முடியாது. அது அதனுடைய தன்மை அந்த மாதிரி. ஆனா ஆலம் விதை வந்து கடுகிலையும் சிறுசு, ஆனா 1000 பேரை உட்கார வைக்கும். 1000 பேர், ஒரு அரசனுடைய படையே ஆலமரத்து அடியில தான் அந்த காலத்துல நிப்பாட்டுவாங்களாம். ஏன்னா படைக்கு வந்து அந்த நாள் கூடாரம் போட முடியாது. கூடாரம் போட முடியாதுன்னா உடனே எங்க ஆலமரம் இருக்கோ அந்த இடத்துக்கு படையை நகட்டிட்டு போய் அந்த படையை வந்து அந்த இடத்துல ஓய்வு எடுப்பாங்க. இந்த ஆலமரத்தடியில ஓய்வு எடுத்தாலே உடல் வலி போகும், மனபலம் கூடும், மன நிம்மதி கிடைக்கும். ஆலமரத்தடியில நீங்க 1 மணி நேரம் தூங்கி பாருங்க, தூக்கம் எங்கெல்லாம் தூக்கம் வரும், உங்களுடைய கவலைகள் மாறும். எத்தனை வீட்டுல கஷ்டம் இருந்தாலும் அந்த ஆலமரத்தடியில வந்து நீங்க 1 மணி நேரம் உட்காந்து பாருங்க, எல்லாமே மறைஞ்சு போயிடும். ஏன்னா அதனுடைய இயற்கையா கிடைக்கிற நமக்கு அந்த ஆக்சிஜன் வந்து நம்ம உள் உறுப்புகளை பலமாக்கி ரொம்ப ஒரு பலத்தை கொடுத்து அவங்கள வந்து அதிக அளவு எனர்ஜியாகவும் உடலுடைய உழைப்புகள் அதிகம் செய்யக்கூடிய அளவுக்கு ஆற்றலும் நல்ல திறமையும் கொடுக்கும். ஆலமரத்துல இருந்து எது விழுந்தாலும் ஆடு, மாடு, குருவி, கோழி எல்லாமே சாப்பிடும். எப்படி ஒரு மனிதன் இந்த பழத்தை சாப்பிட ஆரம்பிச்சானா குரங்கு திங்கிதான் பார்ப்பான், அல்லது குருவி திங்கிதான் பார்ப்போம், அல்லது பறவைகள் சாப்பிடுதான். அதுக்கப்புறம் தான் பழத்தை நம்ம எடுத்து சாப்பிடுவோம். ஏன்னா அதெல்லாம் சாப்பிட்டு இறக்கலன்னு அப்புறம் தான் மனிதன் வந்து ஆராய்ச்சி பண்ணுவோம். ஆராய்ச்சி பண்றதுலயே இன்னைக்கு எடுத்து பறவைகளை ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்க. நெல்களை சாப்பிட்ட பறவைகள் அனைத்துமே வந்து அதனுடைய சிறுநீரகம் போற இடத்துலயும் ரத்த குழாய் போற இருதயத்துக்கு போற இடத்துலயும் அடைப்புகள், உப்புகள் அதிகமா இருந்துச்சு. அந்த உப்பை எடுத்து இன்னைக்கு ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா அது எல்லாமே பொட்டாசு, யூரியா தான் இருக்குன்னாங்க. ஆனா இந்த ஆலம்பழத்தை சாப்பிட்ற பறவைகளுக்கு இந்த இறப்பு வராது. அது சாப்பிட்டு இருந்தாலும், அந்த நெல்லை சாப்பிட்டு இருந்தாலும் ஆலம்பழத்தினுடைய அதனுடைய தன்மைகள் வந்து சரியாகி அதை வந்து சரி செய்து அந்த இருதயத்தில் உள்ள அடப்பை எடுத்து அந்த பறவைகளுக்கு முழு புத்துணர்ச்சியை கொடுக்கும். அது போல நம்ம சாப்பிட்டோம்னா நம்மளுடைய முழு புத்துணர்ச்சியும் நமக்கு கிடைக்கும். நமக்கு அணுக்கள் எண்ணிக்கை வேணும்னா உடனே சிட்டுக்குருவி லேவியம் சாப்பிடணும்னு குருவி அடிச்சு கொண்டு லேவியம் சாப்பிட்றாங்க. அதெல்லாம் தவறான எண்ணங்கள். அந்த குருவி எதை சாப்பிடுது? இந்த பழங்களை சாப்பிடுது, இந்த விதைகளை சாப்பிடுது, சிறு தானியங்களை சாப்பிடுது. இந்த சிறு தானியங்களை சாப்பிட்ட குருவிகள் எவ்வளவு வளர்ச்சியா இருக்கோ அந்த தானியங்களை நம்ம சாப்பிட்டு வந்தோம்னா நம்மளும் அந்த அளவுக்கு எனர்ஜியா இருப்போம்,
அந்த அளவுக்கு நம்ம உடல் அதிக அளவுக்கு பாதிப்பு இல்லாம முழு உணர்வும் இருக்கும். அவங்களுடைய சத்துக்கள் அதிகமா இருக்கும். அந்த சத்துக்கள் அதிகமாக ஆக ஆக அவங்களுடைய அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கணும்னா இந்த பழம் வந்து அவ்வளவு அற்புதமா வேலை செய்யும். ஆலம்பழத்துல ஏன் முதல்ல நம்ம ஆலமரத்துல உட்காந்துக்கணும், ஆள் போல் ஊண்ட வேண்டும் வேரை ஊண்டணும்னா நம்ம வந்து எல்லா இதுலயும் வந்து நம்மளுடைய மருத்துவமும் ஆலமரம் போல ஊண்டி இருக்கணும். நம்மளுடைய அணுக்கள் எண்ணிக்கையும் ஆலமரத்தினுடைய விழுது போல் உடல் முழுவதும் இருக்கிற அனைத்து இடத்துல இருந்தும் ரத்தம் சேகரிக்கும். கால்களை ஒரு சிலர் பேர் கை கால்கள் வந்து எந்த நேரம் முடக்கியே படுத்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்த கை காலில் வந்து ரத்த ஓட்டம் சரியில்லாம இருக்கும். அந்த ரத்த ஓட்டம் சரியில்லாதவங்க அவங்க வந்து அவங்க ஒன்று கூடினாங்கன்னா அந்த கை காலில் ரத்தம் ஓட்டம் இல்லைன்னா அந்த குழந்தைகளுக்கு கை காலில் பாதிப்பு வரும். எண்ணங்கள் சரியில்லாம நாம ஏற்கனவே ஒருத்தரை திருமணம் செய்யணும்னு நினைச்சிருப்பாங்க. வீட்டில் போய் வேற ஒரு இடத்துல கல்யாணம் முடிச்சு வச்சிருப்பாங்க. அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகளுக்கு நினைவுக்கு தப்பி போய் குழந்தைக்கு வந்து கொஞ்சம் புத்தி கம்மியா இருக்கும். அது இல்லாம செயல் ஒரு இடம், சிந்தனை ஒரு இடம், அப்படி இருந்தா மாறுகண்ணோட பிறக்கும். இதெல்லாம் சரியாகணும்னா இந்த மாதிரி நம்ம ஆலம்பழத்தை சாப்பிடணும். இது பாருங்க ரொம்ப சின்னதுதான். இந்த பழத்தை சாப்பிட சாப்பிட அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கும். கை காலில் உள்ள வீரியங்கள் அதிகரிச்சு இந்த பழத்தினுடைய தன்மையால அணுக்கள் எண்ணிக்கை அதிகரிச்சு குழந்தை பிறக்கும் பாக்கியத்தை கொடுக்கும். அதனால தைரியமாக இந்த பழத்தை சாப்பிட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இப்போ வந்து நம்ம பார்க்க போற மருத்துவம் வந்து பெண்களுக்கான மருத்துவம். பெண்கள் வந்து பால் கொடுத்ததுக்கு அப்புறம் பால் கட்டிக்கிறது, பாலை நிறுத்த முடியல, பால் வந்து திருப்பி சுரந்துகிட்டே இருக்கு, அதனால என்ன செய்யறதுன்னு தெரியாம அவதிப்படுறாங்க. அந்த பால் வந்து பீச்சி எடுக்க முடியாமையும் அதை வந்து கட்டுப்படுத்த முடியாமையும் சாப்பிடாம இருக்கிறாங்க. சாப்பிடாம இருக்கிறதுக்கு அவங்களுக்கு வந்து மார்பகத்துல வலி வந்துருது, காய்ச்சல் வந்துருது. இந்த காய்ச்சலை சரியாக்குறதுக்கான மருத்துவம் இந்த ஆராக்கீரை. இந்த ஆராக்கீரையை ஏன் பயன்படுத்துறோம்னா, இந்த ஆராக்கீரை வந்து எந்த அளவுக்கு நமக்கு முடியாம இருந்தாலும், அவங்களுக்கு வந்து வீக்கம் இருந்தாலும், பால் அதிகமா இருந்து சுரக்கிற தன்மை இருந்தா அவங்களுக்கு வந்து பால் அதிகம் சுரக்கிற தன்மையை குறைக்கிறதுக்கு இந்த ஆராக்கீரை பயன்படும். இந்த ஆராக்கீரையை கீரை மாதிரி சமைச்சு சாப்பிடணும். கீரை மாதிரி சமைச்சு சாப்பிட்டா தான் அவங்களுக்கு வந்து வேலை செய்யும். இவங்களுக்கு வந்து அந்த மார்பக கட்டி வந்துருச்சுன்னா, மார்பகத்துல வந்து பால் கட்டிக்கிருச்சுன்னா வேதனை அதிகமாகி அவங்க வந்து வலி அதிகமாயிடும். வலி அதிகமானா அவங்களால வந்து தூங்க முடியாது. அந்த காய்ச்சல் அதிகமாகும். காய்ச்சல் அதிகமாக அவங்க உடல் பலவீனமாகும். அந்த காய்ச்சலால குழந்தைக்கும் பாதிப்பாயிடும். குழந்தை என்ன செய்வாங்க, பக்கத்து வீட்டுக்கு கொடுத்து அனுப்பிடுவாங்க, அல்லது அவங்க அம்மா வீட்டுல கொடுத்து அனுப்பிடுவாங்க. அம்மா வீட்டுக்கு கொடுத்து அனுப்புனதுக்கு அப்புறம் வீட்டுல வந்து இவங்க தனியா இருக்கும்போது அங்க குழந்தை அழும்போதெல்லாம் இங்க பால் சுரக்கும். பால் சுரந்தாலே அந்த வலி கூடிரும். அந்த பாலை என்ன செய்யறதுன்னா அவங்க வந்து மறைமுகமா குளிக்கிற ரூம்ல போய் தண்ணியில அதை பீச்சி அதை வெளியே எடுத்துட்டு அதுக்கப்புறம் இந்த ஆராக்கீரையை எடுத்து சமைச்சு சாப்பிட்டு வந்தாங்கன்னா அந்த வீக்கமானது குறையும். அந்த வீக்கம் குறைய சரியான முறையில இருக்கும். ஏன்னா அந்த பால் சுரக்கிறத கட்டுப்படுத்தணும். பால் வந்து எதை சாப்பிட்டாலும் சுரக்கும். இந்த ஆராக்கீரையை சாப்பிட்டா மட்டும் சுரக்காது. அது மட்டும் இல்ல, மல்லிகைப்பூ எடுத்து ராத்திரி நேரத்துல அவங்க மார்பகத்துல வச்சு கட்டிட்டு தூங்குனாங்கன்னா அந்த வலி குறையும். இந்த வலி குறைஞ்சாதான் அந்த பால் குறையும். பால் குறையாம இருந்தா மீண்டும் வலிக்கும். அந்த பால் அந்த கட்டி ஆயிடுச்சுன்னா அது புத்துநோயா மாறும். புத்துநோயா மாறுன்ற பயத்திலேயே அவங்க என்ன செய்யறதுன்னு தெரியாம தவிப்பாங்க. அவங்க கவலைப்பட வேண்டியதில்லை. துணியை நனைச்சி ஈர துணியை எடுத்து மேல போட்டு இருக்கணும். அந்த வலி வந்து குறையும். ஈர துணியை போட்டுட்டே வரணும். அது மட்டும் இல்லாம இந்த ஆராக்கீரையை சமைச்சு 3 வேளையும் சாப்பிடணும். இந்த மாதிரி ஒரு 3 அல்லது 7 நாள் சாப்பிடணும். குறைந்தது ஒரு நேரத்துக்கு ஒரு 50 கிராம் கீரையாவது அவங்க சாப்பிட்டாகணும். 50 கிராம் கீரை நல்ல அந்த கீரையினுடைய சுவை வந்து இனிப்பா இருக்கும். நல்ல ஒரு சக்கரை போட்டா மாதிரி இருக்கும். கொஞ்சம் அதனுடைய சுவை வந்து இனிப்பு சுவையா இருக்கும். ஆனா வந்து பால் ஊறுறதை தடுக்க செய்யும். இந்த ஆராக்கீரையினுடைய பயன்கள் வந்து அது நல்லதை செய்யும். ஆனா பால் வரவிடாம செய்யும். அவங்களுடைய உடல் அமைப்பை வந்து நல்லா பாதுகாப்போம். அந்த மார்பக அழகுகளை குறைய விடாது. சிலர் வந்து அது கட்டி ஆயிடுச்சுன்னா அறுவை சிகிச்சை பண்ணித்தான் ஆகணும். அறுவை சிகிச்சைக்கான வேலையே இல்லை. ஏன்னா அந்த ஆராக்கீரை சாப்பிட பால் நரம்புகளை வந்து சுவீகமா அது கொஞ்சமா நிறுத்த ஆரம்பிக்கும். பால் ஊறுறது நின்றுச்சுனாலே வலி குறைய ஆரம்பிச்சிடும். மார்பக வலி இல்லாம இருக்கும்போது நம்ம ஈர துணி எடுத்து அது மேல போட்டுட்டு வந்தோம்னா அந்த வலியும் வீக்கமும் குறைய ஆரம்பிக்கும். காய்ச்சல் வந்து குறையும். காய்ச்சல் குறையதான் அந்த வீக்கம் குறையும். இல்லைன்னா அது வீங்கிட்டே போகும்போது அவங்களால தூங்க முடியாது. மருத்துவமனைக்கு போனா அதுக்கு ஒரு தனி ஒரு ஊசியை போட்டுருவாங்க. ஊசியை போட்டா பால் நிற்கும். ஆனா பால் நின்றுச்சுனாலும் அது வந்து பால் கட்டிக்கிறோம்.
பால் கட்டிக்கிடுச்சுன்னா அதை வெளியில் எடுக்க முடியாது. வெளியில் எடுக்க முடியாதால அவங்களுக்கு வந்து அது மீண்டும் மீண்டும் கட்டியா உருளையா திரண்டு இருக்கும். அதை கரைக்கிற முடியாம அவதிப்படுவாங்க. இந்த கரைக்கணுன்ற அவசியமே கிடையாது. இவங்க மறைமுகமா போய் தண்ணியில தான் பாலை பீச்சு விடணும். ஏன்னா சிலர் கூச்சப்படுவாங்க, தன்னுடைய பாலை அது வந்து கவலைப்படக்கூடாது. ஏன்னா தாய்மார்களுக்கு வரும் அந்த நோய் வந்து ரொம்ப மோசமானது, அது நோயா மாறிடும். அவங்க வந்து அறுவை சிகிச்சை பண்ணும்போது அறுத்து எடுத்துடுறாங்க. ஆனா அவங்களுக்கு அவங்களே அதை வந்து தண்ணியில பீச்சி அந்த இடத்த சுத்தம் பண்ணி அந்த தண்ணியை வந்து நல்ல இடத்துல குளத்திலயும் அதுலயே ஊத்தி விட்டுறணும். வீக்கம் வராம இருக்கணும்னா பால் வத்தணும். பால் வத்தணும்னா இந்த ஆராக்கீரையினுடைய பயன்கள் வந்து நமக்கு தேவை. ஆராக்கீரையை சாப்பிட சாப்பிட பால் ஊறுறத சிறுக சிறுக நிறுத்தும். பால் உற்பத்தியை தடுக்க ஆரம்பிச்சிடும். நீங்க எதை சாப்பிட்டாலும் அதுக்கப்புறம் பால் ஊறாது. ஆனா மார்பகம் அளவு அதே அளவுல இருக்கும், சுருங்கவும் செய்யாது. அந்த மார்பக அழகை காப்பாற்றுறதுல இந்த ஆராக்கீரை சிறந்த மருந்து. இந்த ஆராக்கீரையை இப்போ பார்ப்போம். இந்த பாருங்க, இது வந்து 6 மணிக்கு வந்து தூங்க ஆரம்பிச்சிடும். ஆராக்கீரை வந்து ரொம்ப சின்ன அளவுல, இது தண்ணியில தான் அதிகம் இருக்கும். இது தண்ணியில அதிகம் இருக்கும். 6 மணி ஆயிடுச்சுன்னா தூங்க ஆரம்பிச்சிடும். இந்த இலை வந்து 4ஆ இருந்தாலும் இது வந்து தூங்க ஆரம்பிச்சிருச்சும் போது அந்த காலையில தான் இது திருப்பி விழிக்கும். அந்த அளவுக்கு அதனுடைய இது இருக்கு. இந்த இலை வந்து ரொம்ப அற்புதமாக வேலை செய்யும். இது பெண்களுக்கு வந்து ரொம்ப சிறந்த மருந்து. இந்த 4 இலையை வந்து அவங்க நேரடியாகவே சாப்பிடலாம். இது வீட்டில் போய் சமைச்சு சாப்பிடணுன்றது இல்லை. இது ஆண்கள் சாப்பிட்டாலும் தவறு செய்யாது, பெண்கள் சாப்பிட்டா ரொம்ப நன்மையை செய்யும். ஆண்கள் சாப்பிட்டா உடல்ல உள்ள தேவையில்லாத நீர்களை வெளியேற்றும். பெண்கள் சாப்பிட்டா அந்த பால் உற்பத்தியை தடுக்கும். பால் உற்பத்தியை தடுக்கிறதுக்கு இது ஒரு சிறந்த மருந்து. இந்த ஆராக்கீரை வந்து சாக்கடைகள்ல தான் அதிகமா இருக்கும். இல்லைன்னா எங்க தண்ணி நிறைய தேங்கி இருக்கோ அந்த தேங்கின தண்ணியில தான் இருக்கும். இதை சில மூலிகை பறிச்சுட்டு வரவங்கிட்ட சொன்னீங்கன்னா அவங்க அதை வந்து அறுத்துட்டு வருவாங்க. இந்த காம்போட சேர்த்தே பயன்படுத்தலாம். இந்த காம்பு வந்து குறைந்தது 1 அடி நீளமாவது இருக்கும். இங்க தண்ணி இல்லாம இருக்கிறதால அளவு குறைவா இருக்கு. தண்ணி எவ்வளவு மேல வருதோ அந்த ஆராக்கீரையினுடைய தண்டினுடைய உயரமும் கூடிக்கிட்டே வரும். தண்ணிக்கு மேல வந்துதான் இந்த கீரை மேல தெரியும். அது பார்க்கும்போது தண்ணிக்கு மேல 4 இலையா பிரிஞ்சு நிற்கும். அந்த 4 இலையா பிரிஞ்சு இருக்கிறது இந்த ஆராக்கீரை தான். இதுதான் தனித்தனியா இருக்கும். இதனுடைய தன்மை வந்து இனிப்பு சுவை அதிகம். இனிப்பு சுவை அதிகமா இருந்தா அதிகமா பால் ஊறுன்னு சொல்லுவாங்க. ஆனா இந்த ஆராக்கீரையினுடைய சுவையில பால் குறையும். இதை வந்து ஆண்கள் சாப்பிட்டா உடல்ல தேவையில்லாத நீர்கள் வெளியாகும். பெண்கள் சாப்பிட்டா பால் உற்பத்தியை தடுக்கும். இது வந்து ஆண்களுக்கும் பெண்களுக்கும் பயன்படும். ஆனா பெண்களுக்கு அழகை கூட்டக்கூடியது. அவங்களுக்கு வந்து அந்த மார்பக கட்டின்னு சொல்லுவோம், மார்பக பால் கட்டிக்கிடுச்சுன்னுவோம். இந்த பால் கட்டுற பேச்சுக்கே இடமில்லாம ஆக்கும். பால் கட்டிடுச்சுனாலே அவங்களுடைய வேதனை அவங்களுக்கு தான் தெரியும். அவங்களால விடிய விடிய தூங்க முடியாது, என்ன செய்யறதுன்னு தெரியாது. இந்த கீரையை நேரடியா சாப்பிடலாம். நேரடியா சாப்பிடும்போது அதனுடைய சுவை அதிகமா இருக்கும். அதை நல்லா மென்னு சாப்பிட சாப்பிட நமக்கு வந்து பலம் அதிகமாகும். ஆண்களுக்கு வந்து பலத்தை கூட்டும், பெண்களுக்கு வந்து பால் சுரக்கும் தன்மையை குறைக்கும். இந்த ஆராக்கீரையை பயன்படுத்தி பெண்கள் அந்த மார்பக கட்டியிலிருந்து தப்பிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, நம் நிலையத்திற்கு வந்த இந்த கடிதத்தில் ஆவடியை சேர்ந்த விசாலாட்சி என்னும் பெண்மணி கடிதம் எழுதியுள்ளார். இவர்களுக்கு தூக்கமே வருவதில்லையாம். தூக்கம் வரவில்லை, ஒரு கை கால் இழுக்கிறதாம், காலில் கூச்சம் இருக்கிறதாம். கால் கூச்சம் மட்டுமல்லாது தூக்கமின்மையும் இல்லாது உடலில் வலிப்பு போல் கை கால் இழுக்கிறது என்று எழுதியுள்ளார்கள். இவர்கள் கடந்த 2 வருடமாக நமது தொலைக்காட்சி நிலையத்தை பார்த்து பல மருந்துகளை எழுதி வைத்துள்ளாராம். இது ஒரு மகிழ்ச்சியான செய்தி. ஆனால் இவருக்கு இந்த நிலையில் இருக்கும் பல டாக்டர்களை பார்த்து விட்டார்களாம். பல மருத்துவர்களை பார்த்து ஊசியும் போட்டு உடலில் உள்ள எல்லா பாகங்களையும் ஸ்கேன் செய்து பார்த்திருக்கிறார்கள். எந்த ஒரு பலனும் கிடைக்கவில்லை என்று எழுதியுள்ளார். இவருக்கு சத்து பற்றாக்குறை. இவருடைய உடலில் அதிக அளவு வெள்ளைப்பாடு வெளியேறி இருக்கும் அல்லது இவர் உதிரப்போக்கும் அதிகமாக சென்றிருக்கும். இதே போல் உள்ள பெண்களுக்கும் இந்த நிலைதான். யாராக இருந்தாலும் தூக்கமில்லை, கால் கூசுகிறது, பாதம் எரிகிறது என்றால் அவர்களுக்கு இரத்த சோகையும் இரத்த பற்றாக்குறையும் இருக்கும். இவர்கள் கண்டிப்பாக இந்த மருந்தினை கண்டிப்பாக சாப்பிட வேண்டும். நாக்கொட்டான் என்று சொல்வார்கள். இது மலைப்பகுதியில் கிடைக்கும் ஒரு காய்.
இந்த காயில் உள்ள புளியை கரைத்து அந்த புளியை பாத்திரத்தில் காய வைத்து சிறு சிறு மாத்திரைகளாக செய்து அந்த மாத்திரை ஒரு நாளைக்கு ஒன்று என்று சாப்பிட்டு வர இந்த சத்து பற்றாக்குறை குறையும். அதுவும் அல்லாது சத்து பற்றாக்குறைக்கு நாம் பீட்ரூட்டில் நாம் ஒரு அல்வா போல் கிண்ட வேண்டும். பீட்ரூட் அல்வா என்றால் என்ன? பீட்ரூட்டை நன்றாக பொடி செய்து அதனுடன் சோற்றுக்கற்றாழை சம அளவு சேர்த்து சோற்றுக்கற்றாழையை 7 முறை கழுவி களைந்து இந்த பீட்ரூட்டுடன் சேர்த்து ஒன்றாக பாத்திரத்தில் சூடாக்கி அதனுடன் 100 மில்லி அளவுக்கு நெய் சேர்க்க வேண்டும். இந்த பீட்ரூட்டு 100 மில்லி, சோத்துக்கற்றாழை 100 மில்லி, நெய் 100 மில்லி, இந்த அளவில் அதை காய்ச்ச அது ரத்தம் போல் வரும். அதில் பனவெல்லம் ஒரு 100 கிராம் அளவுக்கு சேர்க்க அது லேகியமாக மாறும். இந்த லேகியத்தில் 1 ஸ்பூன் அளவு தினமும் சாப்பிட்டு வர இரத்த சோகை மாறி அவர்களுக்கு இரத்த உற்பத்தியை கொடுக்கும். தூக்கத்தை சரிவரச் செய்யும். தூக்கம் இல்லாமை சரியாகும். கால் பாதம் எரிச்சல் அடங்கும். இவர்கள் நெல்லிக்கனியை தினமும் ஒன்று சாப்பிட்டு வர இந்த பாத வலிகளும் உடல் வலிகளும் மாறும். இந்த நெல்லிக்கனியை 2 லிட்டர் தண்ணீரில் கலந்து ஜூஸ் போல் செய்து அதை 12 மணி நேரம் சிறிதளவு சர்க்கரையோ அல்லது வெல்லத்தை சேர்த்து குடித்து வர இரத்தம் ஊறுவது கூடுதலாக இருந்து இரத்தம் உந்தி செல்லும். உடலில் இரத்தம் போகாத இடங்களில்தான் கண்டிப்பாக எரிச்சலும் வலிப்பும் ஏற்படும். பாத எரிச்சல் என்றால் இவர்கள் அதிகம் பிள்ளை பெற்றவர்களுக்கு தான் பாத எரிச்சல் வரும். இப்பொழுது பிள்ளையே பெறாமல் பாதம் எரிகிறது என்றால் உணவு முறை சரியில்லை என்று அர்த்தம். உணவுகள் குறைவாக சாப்பிடுகிறார்கள் அல்லது சுட சுட சாப்பிட்டு 2 இட்லியோடு நிறுத்துகிறார்கள். நாம் உண்ணும் உணவு கண்டிப்பாக ஒரு வேளைக்கு 32 கவாலம் இருக்க வேண்டும். அப்படி சாப்பிட்டு வர உடலில் இரத்த உற்பத்தி அதிகரித்து இந்த இரத்த சோகை தீரும். இந்த முறையை பயன்படுத்தி நீங்கள் பயன்பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்.